Hello friends, welcome back to our channel. நம்ம சேனல்ல செய்யற எல்லா டிஷ்ஷும் ரொம்பவே புதுமையானதும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த மருந்து வாழைப்பூ. அதே மாதிரி நம்ம இரும்பு சத்துக்காக என்னென்னோ டேப்லெட் போட்டுட்டு இருக்கோம். அதை விட ஒரு இயற்கையான சத்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்கு. முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் இருக்க கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இது க்ளீன் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க அந்த மகரந்தத்தையும் அந்த தொப்பைன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். பூ கலர் மாறாமல் இருக்க அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பொரியலுக்கு தேவையான முருங்கைக்கீரையை போய் பறிச்சிட்டு வந்துடுவோம். இது எல்லாமே நம்ம தோட்டத்திலே இருக்கிறது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். என் வீட்டை சுற்றி ஒரே அயனாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாக முருங்கை மரமாக தான் இருக்கும். காம்பு இல்லாமல் கீரையை உருவி எடுத்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்ச வாழைப்பூவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கலாம். வாழைப்பூ ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு தண்ணியை எடுத்துட்டு பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை, வாழைப்பூ வேக வச்சது, கடுகு உளுத்தம்பருப்பு, வெங்காயம் 2 பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1 அதையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு, அது கூட தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், சுட சுட வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த பொரியலை காரக்குழம்பு, வத்தக்குழம்பு போன்றவற்றுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாதத்தில் பெரட்டியும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விட ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. அதே மாதிரி வாழைப்பூ முருங்கைக்கீரை காம்பினேஷன் ரொம்பவே அசத்தலானது.
நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.